சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். 2 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு கொஷினு திருப்புத்திறன் தத்துவம். செகண்டு வானம் நீல நிறமாக தோன்றுவது ஏன். தேர்ட் கொஷினு பரும விதி. ஃபோர்த் கொஷினு ஓம் விதி. ஃபிஃப்த்து கொஷினு ஒளி அலை. சிக்ஸ்த்து கொஷினு மெட்டலை வரையறு. செவன்த் கொஷினு எக்ஸ் கதிர் படங்களை அடிக்கடி எடுக்கக்கூடாது ஏன். எய்த்து கொஷினு குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன். நைன்த் கொஷினு ரசக்கலவை என்றால் என்ன. டென்த்து கொஷினு சூடான தெவிட்டிய காப்பர் சல்ஃபேட் கரைசலை குளிர்விக்கும் போது படிகங்களாக மாறுகிறது ஏன். 11th கொஷினு பொறுத்துக. நீல விற்றியால் ஜிப்சம் ஈரம் உறிஞ்சி கரைபவை. ஈரம் உறிஞ்சி. 4 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு கொஷினு குவிலென்ஸு குளிலென்ஸு. செகண்ட் கொஷினு குளிலென்ஸ் பயன்கள். தேர்ட் கொஷினு இயல்பு வாயு நல்லியல்பு வாயு வேறுபாடு. ஃபோர்த் கொஷினு எல்இடி விளக்கின் நன்மைகள். ஃபிஃப்த்து கொஷினு ஒளி கோடை காலங்களில் பரவுவதை விட மழைக்காலங்களில் வேகமாக பரவுவது ஏன். செவியுணர் ஒளியின் அதிர்வெண். மீயொளி உணரும் 3 விலங்குகள். சிக்ஸ்த்து கொஷினு அணுக்கரு உலை அதன் பாகங்களை விவரி. 7th கொஷினு நவீன அணு கொள்கை. 8th கொஷினு துரு உருவாகும் சமன்பாடு. இரும்பு துருப்பிடித்தலுக்கான 2 காரணம். 9th கொஷினு அன்றாட வாழ்வில் pHன் முக்கிய பங்கு. 10வது கொஷினு மீள்வினை மீளாவினை. 11 கரைதிறனை பாதிக்கும் காரணிகள். 7 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு கொஷினு ராக்கெட் ஏவுதலை விளக்குக. நியூட்டனின் 3வது விதி. செகண்ட் கொஷினு கிட்டப்பார்வை தூரப்பார்வை. தேர்ட் கொஷினு கூட்டு நுண்ணோக்கி ஒளி விலகல் எண். ஃபோர்த் கொஷினு ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களின் பண்புகள். ரான்டஜன் வரையறு. ஃபிஃப்த்து கொஷினு ஈரம் உறிஞ்சும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள். நீர் கரைசல் நீரற்ற கரைசல். சிக்ஸ்த்து கொஷினு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் இடையே உள்ள தொடர்பு. 7th கொஷினு பாக்சைட் தாதுவை தூய்மையாக்கும் போது NaOH சேர்ப்பதன் காரணம் என்ன. அலுமினா மற்றும் கிரையோலைட்டுடன் இன்னும் ஒரு பொருள் மின்பகுளியுடன் சேர்க்கப்பட்டு அலுமினியம் பிரிக்க உதவுகிறது. அது என்ன, அதற்கான காரணம் என்ன. இதில் எந்த கொஷினும் விட்டுறாதீங்க. இதில் இருக்க எல்லா கொஷினையும் படிச்சுக்கோங்க.